இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். அதாவது ஒரு பெரிய சொல்லை கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதில் கேட்குற மெத்தட் என்ன அப்படின்னா இந்த வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறது தான். இப்போ இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த வார்த்தையில் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாக்டாக ஒரு ஆப்ஷன் தான் வந்து மேட்ச் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்போவும் ஏவல் அப்படி இருக்கும். புரியுதா? ஏவல்னால் என்னது? ஒருத்தங்களை திட்டுற மாதிரியோ இல்லை ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கண்டிஷன் போடுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? அதுதான் ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏவல் வினை. அப்போ அந்த 4 வார்த்தையில் இந்த கொஷினில் இருக்கிற வார்த்தைக்கு எது ஏவல் வினையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, ஏவல் வினைனா என்னது? அதை வந்து பகுப்பதமாக பிரிக்க முடியாது உங்களால். புரியுதா? அதுதான் ஏவல் வினை. ஸோ எப்பயுமே வந்து அதை பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஷன். அதுக்கடுத்து இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு சொல் அந்த முழுசாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த சொல்லோட வினைத்தொகை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வினைத்தொகை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை முற்று, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், தொழிற்பெயர், இந்த மாதிரி எதை வேணால் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்தனன் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இதோட வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வந்தனன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதோடைய வேர்ச்சொல் அப்படிங்கிறது கேட்டால் என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். வா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் கேட்கலாம். அடுத்தது பரப்பு மின் அப்படின்னு ஒரு வார்த்தை. பரப்பு மின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மெசேஜில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். பரப்பு மின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதோட வினை அடியை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? வினை அடின்னா அதோட வேர்ச்சொல் தான் வினை அடி, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன வரும்? இதோட வேர்ச்சொல் என்னது? ஒரு பெரிய ஒரு வார்த்தை கொடுத்தாச்சு, அதோடைய வினை அடி என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா வேர்ச்சொல். அதுக்கான ஆன்சர் பரப்பு. சூப்பர், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வினை எச்சம்னா என்னன்னு தெரியணும், பெயர் எச்சம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கடுத்து வந்து வினையாளனையும் பெயர்னா என்னன்னு தெரியணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்னது, வேர்ச்சொல் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னாலே நம்மளால் மோரார்லேஸ் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு பார்ப்போம். தருகின்றனர், இதோட வேர்ச்சொல் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தருகின்றனர். தருகின்றனர் அப்படின்னா தா. சூப்பர். ஆப்ஷனில் தரு அப்படின்னு ஒன்று இருக்கும். புரியுதா? அதை நம்ம வந்து தப்பாக சூஸ் பண்ணிடக்கூடாது. சரி. மூவர். மூவர் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மூவர். சூப்பர். 3. நீந்தியது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. நீந்தியது, இதுக்கு என்ன வேர்ச்சொல் வரும்? நீந்தியது இந்த வார்த்தைக்கான வேர்ச்சொல் நீந்தி அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? எல்லாருமே நீந்து தான் சொல்கிறீங்க. ஸோ அப்போது அதுதான் கரெக்ட். இந்த வார்த்தைக்கு சொல்லுங்கள். நின்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதோட வேர்ச்சொல் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நின்றான். நில். சூப்பர். இதோட வேர்ச்சொல் வந்து நில். நடந்தது. நடந்தது இந்த வார்த்தைக்கு சொல்லுங்க. நட. அடுத்தது பிறந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிறந்தார் இந்த வார்த்தைக்கு சொல்லுங்க. பிறந்தார் அப்படின்னா பிற அப்படின்னு வரும். ஓகே. இன்னொரு வார்த்தை பாருங்க. இதுக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பூக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பூக்கும் இதுக்கு என்ன வரும்? பூக்கும் அப்படின்னா பூ அப்படிங்கிறது வரும். போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. போகிறது அப்படின்னா போ. ஓகே, எல்லாருமே பர்ஃபெக்டாக சொல்கிறீங்க. அதுக்கடுத்து வேறு என்ன கேட்கலாம் அவங்கள? விளைதல். விளைதல் இந்த வார்த்தைக்கு சொல்லுங்கள். விளைதல். விளைதல்.
எல்லோரும் சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலி விளைதல் அப்படின்னா ஆக்சுவலி இதில் வந்து வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கும் டவுட்டாக இருக்குது. இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். விளைதல் அப்படின்னா வில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்னென்னது. அது வந்து விருப்பம் அப்படிங்கிற பொருளில் வரும். இந்த வில் அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிற பொருளில் வருது. மயங்கிய இந்த வார்த்தைக்கு சொல்லுங்கள். மயங்கிய. மயங்கு. கண்டேன். கண்டேன் அடுத்த வார்த்தை கண்டேன். கண்டேன்னா கான். பிரியா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கான். மீதி எல்லாருமே கரெக்ட் தான். கான். கண்டேன்னா கான். சென்றனர் அப்படின்னா சென்றனர். செல். செய்யுள்னா செய்யுள். செய். சாக்காடு அப்படின்னா சாக்காடு. சா. சரி, இந்த வார்த்தைக்கு சொல்லுங்க. சாற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை. சாற்றி. சாற்று. சாற்றின்னா சாற்று. சூப்பர். தொட்டு அப்படின்னா தொட்டு அப்படின்னா என்ன வரும்? தொடு. சூப்பர். தூங்கினார். தூங்கினார்னா தூங்கினார்னா என்னது? தூங்கு. அடுத்தது இறைஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இறைஞ்சி அப்படின்னா என்னது? இறைஞ்சி. அதை எப்படி எழுதலாம்? இல்லை, இறைஞ்சி அப்படின்னா இறைஞ்சு. சூ வந்துடணும். சீக்கு பதிலாக சூ வந்துடணும். அவ்வளோதான். மற்றபடி அதுதான் கரெக்டு. சீக்கு பதிலாக சூ வரும். அடுத்தது ஏறினால். ஏறினால் அப்படின்னா ஏறு. ஓகே. நெறிப்படுத்தினார். நெறிப்படுத்தினார் அப்படின்னா இதில் இரண்டு வார்த்தைகள் மிங்கிள் ஆகுதுல்ல. நெறி. நெறிப்படுத்து அப்படின்னா நெறின்னு சொல்லலாம். நெறிப்படுத்தினார் அப்படின்னு வந்துச்சுன்னா நெறிப்படுத்து. அதுதான் கரெக்டு. நெறிப்படுத்துன்னு மட்டும் வந்துருந்துச்சுன்னா நெறின்னு சொல்லலாம். பட் நெறிப்படுத்தினார் அப்படின்னும் போது அதில் வந்து இரண்டு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது பிரிக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து நெறிப்படுத்து அப்படிங்கிறத கொண்டு வந்தோம்னா டேரெக்டாக ஏவலாக வரும். இல்லை, இப்படியும் ஏவல் தான். பட் ஆனால் அந்த லென்த்தியஸ்ட் வேர்டாக இருக்கும்போது நீங்கள் இப்படி தான் கொண்டு வர்ற மாதிரி வரும். அது சொல்லும் போதே வரும். நம்மளோட ஸ்பீச்லேயே அது வரும். அந்த மாதிரி கொண்டு வரேன். எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை இதில் கேட்குறதுக்கு. வெகுளி அப்படின்ற ஒரு வார்த்தை. சின்ன சின்ன கஷ்டமாக இருக்கிற வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன். வெகுளி அப்படின்னா வெகுள். கரெக்டாக சொல்லிட்டீங்க. வென்றான். வென்றான் அப்படின்னா வெல். சூப்பர், கரெக்டு. வென்றான், வென்றேன், இது எல்லாத்துக்குமே இந்த வெல் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகே, இதில் நம்ம வந்து போதும் தான். இதுக்கு மேலே இதில் பார்க்க வேண்டாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை மாற்றுறது, வார்த்தைகளை வந்து சேஞ்ச் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் தரேன். எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுறேன்.
இப்போது பெரு அப்படின்னு ஒரு வார்த்தை நான் கொடுத்துட்றேன் உங்ககிட்ட, ஓகேவா? இப்போ இந்த பெரு அப்படிங்கிற வார்த்தையை பெயரெச்சமாக மாற்றுங்க. ஆங்கிற ஓசையோட முடியணும், அதான் பெயரெச்சம். பெருங்கிற வார்த்தையை பெயரெச்சமாக மாற்றினா என்னது? பெற்ற. சூப்பர். வினையாளனையும் பெயராக மாற்றினா வினையாளனையும் பெயர். பெற்றவர். சூப்பர். பெற்றவர். வினையாளனையும் பெயராக மாற்றினா அதுக்கான ஆன்சர் பெற்றவர் அப்படின்னு வரும். வினைமுற்று மாற்றுங்க. வினைமுற்றா மாற்றுங்க. வினைமுற்று. பெற்றான். பெற்றான். பெற்றுனா வினை எச்சமாக போயிடும். பெற்று அப்படின்னா ஊன்னு முடியுதா, அப்போது அது வந்து வினை எச்சமாக போயிடும். பெற்றான் தான் கரெக்டு. தொழில் பெயராக மாற்றினா பெறுதல். சூப்பர், எல்லாருமே கரெக்டு. அடுத்தது கான் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த கான் அப்படிங்கிற வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. பெயரெச்சம். கான் வந்து பெயரெச்சம். கண்ட. வினையாளனையும் பெயர். கண்டவர். வினையாளனையும் பெயர்னா கண்டவர். தொழில் பெயராக மாற்றினா கான் அப்படிங்கிறத கானுங்கிறத தொழில் பெயராக மாற்றினா காணுதல். வினையச்சம் மாற்றினா காணல் காணுதல், ரெண்டுமே கரெக்டு தான். வினையச்சமாக மாற்றினா கண்டு. வினை முற்றா மாற்றினா கண்டான். சூப்பர், அவ்வளோதான். ரெண்டே ரெண்டு விஷயம் தான். பெயரெச்சம்னா கடைசியாக வந்து ஆ அல்லது அப்படிங்கிற ஓசையோட முடியும். வினையச்சமாக இருந்துச்சுன்னா உ அல்லது ஈ அப்படிங்கிற ஓசையோட முடியும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுவே வினையாளனையும் பெயர்னா வந்தவர், போனவர், நடந்தவர், படித்தவர், சென்றவர் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். வார்த்தை அவர் அவருங்கிற மாதிரி முடியும். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தையையே குறிக்காமல் அந்த வார்த்தைக்கு தொடர்பான இன்னொருத்தரை போய் குறிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வினையாளனையும் பெயர், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அதோட கான்செப்ட். புரியுதா? அடுத்து தொழில் பெயர் அப்படின்னா என்னவா முடியும்? தள்ளு தள்ளுன்னு முடியும் மேக்ஸிமம். இதில் வேறு எதுவும் இருக்காது. வேறு எக்ஸாம்பிள் வந்து தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுத்து எடுத்துக்கோங்க. இது வார்த்தைன்னு சொல்லலாம், எழுத்துன்னு சொல்லலாம். தா அப்படிங்கிறது வினையாளனையும் பெயராக மாற்றுங்க. தாங்கிறத வினையாளனையும் பெயர். தந்தவர். சூப்பர். வினை எச்சமாக மாற்றினா வினை எச்சமாக மாற்றினா தந்து. வினை முற்றா மாற்றினா தந்தான். தந்தான். இதுதான் வந்து வினை முற்று. கம்ப்ளீட் ஆகணும். அடுத்த வார்த்தை பாருங்க, வளர். வளர்னு ஒரு வார்த்தை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர். வளருங்கிற வார்த்தையோட தொழில் பெயர் என்னது? வளருங்கிற வார்த்தையோட தொழில் பெயர் வளர்த்தல். வளர்த்தல். இத்து வரணும். வளர்தல் கிடையாது, வளர்த்தல். நடுவில் இத்து வரணும். அடுத்தது வினை எச்சமாக மாற்றினா வினையச்சமாக மாற்றினா என்ன வரும்? வளர்த்து. வளர்ந்து கிடையாது, வளர்த்து. வினை முற்றா மாற்றினா வளர்த்தான். வளர் இந்தே கிடையாதுங்க. நீங்கள் வளர் அப்படின்னும் போது வளர்த்தான் அப்படி தான் முடியணும். வளர்ந்தது அப்படி வராது. ஓகே, வேற என்ன கேட்கலாம்? ஆடு அப்படிங்கிற சொல்லோட வினையாளனையும் பெயர் சொல்லுங்க. ஆடு என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர். ஆடியவர், ஆடுவோர் சொல்லலாம். ஆடியவன் எப்படி வேணால் சொல்லலாம்.
அந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். குமை அப்படிங்கிற வார்த்தையோட வினைமுற்று என்ன? குமை அப்படிங்கிற வார்த்தையோட வினைமுற்று குமை. குமைந்தன. குமைந்தன. சூப்பர். குமைந்தன. உரை அப்படின்ற வார்த்தையோட தொழில் பெயர் என்ன? உரை. உரையோட தொழில் பெயர். நான் ஆப்ஷன் சொல்கிறேன். உரையோட தொழில் பெயர் இப்படியும் கேட்கலாம், அதனால் சொல்கிறேன். உரை அப்படின்னா தொழில் பெயருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். உரை அப்படின்னா தொழிற்பெயராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ எதை சொல்வீங்க? உரையாமை. ஏன்னா தல் மட்டும் தொழில் பெயர் கிடையாது. ஏன்னா தொழில் பெயர் விகுதிகளில் மை, தி, பூ, சி, வை இது மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு இருக்குது, எழுத்துக்கள். இது மாதிரி எது முடிஞ்சாலுமே அது வந்து தொழில் பெயர் தான். அதை ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ மை அப்படிங்கிறது வந்தாலும் அது ஒரு தொழில் பெயர் தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாள் அப்படிங்கிற வார்த்தையோட தொழில் பெயர் என்னது? வாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட தொழில் பெயர் என்னவா இருக்கும்? வாழ்க்கை. சூப்பர். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பாடு அப்படின்ற வார்த்தையோட வினையாளனையும் பெயர் என்ன? பாடு. வினையாளனையும் பெயர் பாடு. பாடு. பாடியவர், பாடியவன் அந்த மாதிரி சொல்லலாமா? கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று சொல்லுங்க. கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. கேட்டான். சூப்பர். நைந்தான் வேர்ச்சொல் கண்டுபிடிங்க. நைந்தான். நைந்தான்னா நைந்து. நைந்தான்னா நைந்து. வரைந்தான் அப்படின்னா வரை அப்படின்னு தெரியும். அடுத்து கல்லாமை இந்த சொல்லோட வேர்ச்சொல் கல். நிறுத்தாதீர் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன? நிறுத்தாதீர். நிறுத்து. மிக்க வேர்ச்சொல் தருக. மிக்க இந்த வார்த்தைக்கான வேர்ச்சொல் மிக்க அப்படின்னா மிகு. சூப்பர். மிகு. நட்டு அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் நடு. நட்டுனா நடு. ஓகே, போதுமானது நமக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது. கரெக்டு தான். அடுத்த டாபிக் போயிடலாமா? எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த டாபிக் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து எழுத்துப்பிழை. ஒரு 4 கண்டிஷன் மட்டும் கிளியராக தெரிஞ்சால் போதும். எழுத்துப்பிழை நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆக்சுவலி அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? லகர லகர விதிகள், அதுக்கடுத்து வந்து ரகர ரகர நகர நகர, இதெல்லாம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் அதில் சில விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் இப்போ வந்து உயிரெழுத்து வந்து ஃபஸ்ட் லெட்டராக வருது அப்படின்னா ஒரு வார்த்தையில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு, இரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை என்னவா மாற்றிக்கணும்? ஓர், ஈர் அப்படின்னு மாற்றிக்கணும். புரியுதா? இப்போது ஈர், இரண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, இரண்டுங்கிறனால தான் அந்த இடத்துல நம்ம ஈர் அப்படின்னு சேர்த்துறோம். இரு, இரண்டுன்னு போட்டால் அது தப்பு. ஈர், ரெண்டு அப்படின்னு தான் வரணும். புரியுதா?
இரண்டுன்னா 4ன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த உயிர் எழுத்து முன்னாடி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி போடக்கூடிய வார்த்தை வந்து ஒரு அப்படின்னா அது ஓர்னு மாற்றிக்கணும், அப்படின்னா ஈர்னு மாற்றிக்கணும். புரியுதா? அந்த கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அது இதுங்கிற வார்த்தை, அது இது எது இந்த வார்த்தைலாம் இருக்குது அப்படின்னா அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காளை மாடு அது வராது, ஏதாவது ஒரு வார்த்தை ஆடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தை வராது. அஃது ஆடு இந்த மாதிரி எழுதணும்னு சொல்ல வராங்க. இல்லை இஃது ஆடு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உயிர் எழுத்து வந்து அந்த வார்த்தைக்கு முதல் எழுத்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை அஃது இஃது எஃது இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அது இது எதுன்னு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த லைன் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கடுத்து இப்போது மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த எழுத்துக்கூடையே இன்னொரு மெய் வரணும். அப்படி வரணும் அப்படின்னா அது எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கா சா தா பா இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான். கா சா தா பா இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் அதே எழுத்தோட வரிசை கூட திரும்பவும் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து காக்கை. புரியுதா? இக்கு வருதா கா பக்கத்தில், அதுக்கடுத்து கை வருதா, இக்கு கூட்ட லை தானே கை. அப்போது அதே இக்கு அப்படிங்கிறது அதே வரிசையில் வருது அப்படின்னா அது காசா தாப்பா மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. பச்சை வருதா, சா 10. புரியுதா? ஒரு மெய்யெழுத்து அதுக்கு பக்கத்தில் அதே மெய்யெழுத்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது ஒன்லி காசா தாபாவில் மட்டும்தான் வரும். இது உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து டா ரா இந்த 2 எழுத்துக்கு பின்னாடி அதே எழுத்து வரும். புரியுதா? அதே எழுத்தும் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாட்டு பாருங்கள், இட்டு குட்டல் ஊ டூ கரெக்டாக பாட்டு அப்படிங்கிற வார்த்தை டா ரா. ஆனால் இது இங்கே மட்டும் வரும்னு சொல்ல முடியாது, கா சா பா இது கூடயும் வரும். எக்ஸாம்பிளுக்கு திட்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை, திட்பம் பாருங்கள், டாக் பக்கத்தில் பா வருதா, திட்பம் அப்படின்னா என்னது, டா பக்கத்தில் பா வருது, அதுதான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. திட்பம் இல்லை காட்சி, காற்று அதே எழுத்தும் வரும். வேறு எழுத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கா சா அந்த இது தாப்பா மட்டும்தான் வரும். அதுலேயும் காசாப்பா மட்டும்தான் வரும், தா வராது. புரியுதா? இதை தான் சொல்ல வராங்க. இந்த கண்டிஷன் நமக்கு தெரியணும். ஆயுத எழுத்துங்கிறது எப்போவுமே சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி 2 ஒற்று வந்து ஒரே இடத்துல வர்ற மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யா ரா லா இது 3 மட்டும்தான் 2 ஒற்றுகள் ஒரே இடத்துல வரும்னு சொல்கிறாங்க. யா ரா லா இந்த 3 எழுத்து தான் ஒரே இடத்துல ஒற்றுகளாக வரும். எக்ஸாம்பிளுக்கு எய் இரு இந்த மாதிரி இப்போ 2 ஒற்று வந்து ஒரே இடத்துல வர்ற மாதிரியான வார்த்தை எங்கேயுமே நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா பார்க்கும் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இருன்னு ஒன்று வந்திருக்கு, இக்குன்னு ஒன்று வந்திருக்கு. அடுத்தடுத்த வார்த்தையே ஒற்றுகளாக வர்றது. அப்படி வந்து யார் ஆளால மட்டும்தான் வரும், வேறு எதுலேயுமே வராது. அப்படி மாறி வருது அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழ் எழுத்து கிடையாது, தமிழ் வார்த்தை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு கான்செப்ட். இவ்வளோதான். இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிட முடியும். நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் ஒன்று தரேன் உங்களுக்கு. 11th 12th ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கொஷின். சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வார்த்தை தப்பு இருக்குல்ல, அது என்னென்னு கண்டுபிடிங்க. இது வந்து 10th புக்கில் வரும்னு நினைக்கிறேன், 9th or 10th வரும். சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. அப்போ அது கட்டினார் அப்படிங்கிற மாதிரி வரும். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரை தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான் அப்படின்னா தப்பித்தான் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஓகே, மரபு பிழையில் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று அடித்தது, அப்போ அது வீசியதுன்னு வரணும். அணில் பழம் சாப்பிட்டது அப்படின்னா அணில் பழம் சாப்பிட்டது அப்படின்னா அணில் பழம் தின்றது. அணில் பழம் தின்றது அப்படின்னு வரும். இல்லத்தின் அது வேண்டாம், சொல்லிடுவீங்க. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்னது? நார் கிழித்தார். சூப்பர், நார் கிழித்தார். அது எல்லாம் இப்படி சொல்ல முடியுமா? அது எல்லாம், அவை எல்லாம்னு சொல்லணும். சூப்பர், அது எல்லாம்னு வர்ற இடத்துல அவை எல்லாம் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு சொன்னால் அது கரெக்டா? ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு சொன்னால் கரெக்டா? அது எப்படி சொல்லலாம்? ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு சொல்கிறத விட வேற எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்? ஒன்றோ இரண்டோ தருக, அவ்வளோதான். அந்த அல்லது அப்படிங்கிறது தேவையில்லை இந்த இடத்துல. ஒன்றோ இரண்டோ, ஒன்று இல்லைன்னா ரெண்டு அப்படின்னு கேட்கல அவங்க. ஒன்றோ ரெண்டோ கொடுங்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அல்லது அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னா இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஏற்கத்தக்கது அல்ல. அன்று, ஏற்கத்தக்கது அன்று. சூப்பர். சென்னை என்ற நகரம். சென்னை என்ற நகரம். சென்னை என்னும் நகரம். சென்னை என்னும் நகரம். சென்னைக்கு அருகாமையில் இருப்பது கன்னியாகுமரி அல்ல. இது கரெக்ஷன் பண்ணுங்க. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது ஏதாவது அது கரெக்ஷனான வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அருகாமையில்னா நேற்று என்ன சொன்னேன் நான்? தொலைவில்னு அர்த்தம். கரெக்டா? தொலைவில் தான் இருக்கு, ஆனால் அங்கே அந்த வார்த்தையை மாற்றிருக்காங்க. அப்போ அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று. அல்லங்கிறத அன்றுன்னு மாற்றணும், அருகாமையில்ங்கிறத அருகில்னு மாற்றணும். விழாவில் அறிஞர் பலர் பேசினர். சரி, விடையை சொல்லிட்டேன் நான். இதனை செய்தது இவர் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி. இதனை செய்தது இவர் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி. செய்தது இவர் அல்லவா, செய்தது வருமா? இதனை செய்தது இவர் அல்லவர், அல்லவா அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல இதனை செய்தவர் இவர் அல்லவர் அப்படின்னு வரணும். புரியுதா? செய்தவர் அல்லவர், அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கணும். 10 பழங்களில் ஒரு பழமே நல்லன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 பழங்களில் ஒரு பழமே நல்லன. நல்லது. அதே மாதிரி பழங்களில் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 10 பழத்தில் ஒரு பழமே நல்லது. பழத்தில் தான் சொல்லணும், பழங்களில். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அக்ரிணையில் அந்த வார்த்தைகளை குறிப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பன்மை விகுதியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒருமையாக சொன்னாலே போதுமானது. ஓகே, அந்த டாபிக் நமக்கு போதும். மேக்ஸிமம் இதில் இருந்தும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ஓவர். இன்னும் ஒரே ஒரு இது தான் இருக்குது, அதை மட்டும் நான் கேட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சொல்லிடுவீங்க. என்ன அப்படின்னா, 2 வினைச்சொற்களை கொடுத்துட்டு அதோட வேறுபாடு கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். 2 வினைச்சொற்களை கொடுத்துட்டு அதோட வேறுபாடை கண்டுபிடிக்கிறது தான் இது. புரியுதா? பார்ப்போமா? ஈந்து அப்படின்னு ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு வார்த்தை ஈந்து. ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா ஈன்று. 2 வார்த்தை கொடுத்துருக்கேன். ஈந்து அப்படின்னு ஒரு வார்த்தை, ஈன்று அப்படின்னு ஒரு வார்த்தை. ஃபஸ்ட் வார்த்தை என்னது? ஈந்துன்னா கொடுக்கறது, கொடுத்தல். ரெண்டாவதாக சொன்ன ஈன்று அப்படிங்கிறது பெற்றல், அதாவது பெற்று அப்படின்னு வரும். கொடு, பெற்று. சூப்பர். அடுத்தது பரிந்து, பறித்து.
பரிந்து பறித்து. இரக்கம் காட்டுறது. ஃபஸ்ட்டு பரிந்து அப்படிங்கிறது என்னது? இரக்கம் காட்டுறது. சாரி, இறங்கு இறங்கு, பரிவுன்ட்டேன் நான். இறங்கு, பரிந்துனா இறங்கு, அந்த கான்செப்டில் தான் வரும். பறித்து அப்படின்னா, பறித்துனா அபகரிக்கிறது அவங்கக்கிட்ட இருந்து, வழிப்பறியா அந்த வார்த்தையை சொல்லலாம். சூப்பர். அடுத்தது தரித்தல். இக்கு வந்துருச்சு, இத்தா இல். தரித்தல் அப்படின்னா என்னது? அணிதல். அடுத்தது தரித்தல் அப்படின்னு ஒன்று, இன்னொரு தரித்தல். இந்த ரா வந்துச்சுன்னா வெட்டுதல். சூப்பர். அடுத்தது தருதல். தருதல்னா கொடுத்தல். இந்த தருதல் அப்படின்னா இந்த தருதல்னா என்ன வரும்? இருக கட்டுதல். சூப்பர். இந்த உரிக்கும் இந்த உரிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரெண்டு உரிக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட் உரி என்னது, செகண்ட் உரி என்னது? முதல்ல இருக்கிற உரி அப்படிங்கிறது கலற்று அப்படின்னு வரும். இரண்டாவதாக இருக்கிற உரி அப்படிங்கிறது தூக்கு அப்படின்னு வரும். சூப்பர். கலற்று, தூக்கு. அடுத்த வார்த்தை அருந்து. அருந்து. அடுத்த வார்த்தை அருந்து. பொரித்தல், பொரித்தல். ரெண்டு பொரித்தல். இந்த பொரித்தலுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. அடுத்த பொரித்தல் சூப்பர். ஃபர்ஸ்ட் பொரித்தல் வந்து வறுத்தல். ரெண்டாவது கல்லில் பொரித்தல். சூப்பர். சுகாஷினி காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவ போலையே. சூப்பர். வேறு லெவல். வாங்கிடலாம் வாங்கிடலாம். ஃபஸ்ட் சாப்டர் போதுமானது. நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபுல் மார்க் எடுக்க முடியும் இங்கே இருக்கிற எல்லாராலையுமே. கரெக்டாக இல்லையா? எடுத்துடலாம்ல எல்லாருமே? எத்தனை கொஷினு? 25 கேள்விக்கு 25 கேள்வி கன்ஃபார்மாக எடுத்துடலாமா இல்லையா? நீங்கள் படித்ததை தாண்டி அவன் கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? அந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியாவை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை வச்சு உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடியாக இருக்கோம் இப்போது எல்லாருமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே பர்ஃபெக்ட். அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த சாப்டர் வந்து சொல்லகராதி அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா இதையும் இப்போவே? இல்லை ரிவிஷன் நீங்கள் படிக்கணும் அந்த மாதிரி ஏதாவதா? இல்லை பார்த்துடலாம்ல. நம்ம தமிழ் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்காது எனக்கு தெரிஞ்சு. படிக்கணும் அதெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எதிர்ச்சொல் போயிடலாம்.
ரெடியாக இருந்துக்கோங்க. எதிர்ச்சொல் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் பொருள் கேட்குற மாதிரியே இருக்கும் கேள்வி. நம்ம பார்த்த உடனே ஆன்சரை பொருளாக போட்டு போயிடக்கூடாது. எதிர்ச்சொல்லை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஒரு பாட்டோட லைன் 2 லைன் கொடுத்துருப்பான், அதில் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருப்பான். நம்ம அந்த வார்த்தையை பார்த்த உடனே அங்கே என்ன கேள்வினே கண்டுபிடிக்க மாட்டோம். புரியுதா? டேரெக்டாக ஆன்சரில் அந்த வார்த்தைக்கான பொருளை போய் மார்க் பண்ணி அப்படியே ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம். அங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணுவோம். புரியுதா? முழுசாக அந்த கேள்வியை படித்து 4 ஆப்ஷனை படித்து பர்ஃபெக்டான ஆன்சரை உங்கள் மைண்டில் கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் கையை வைக்கக்கூடாது. இதில் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க எல்லோரும். புரியுதா? அவ்வளோதான். ஹையர் சொல்னா என்னென்னா வேறு லாங்குவேஜில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜப்பானில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம ஊரில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. புரியுதா? இல்லைனா வேறு ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் வேறு நாட்டிலேருந்து சில வார்த்தைகள் நம்ம ஊரில் வந்து பேசியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கிலீஷில் இப்போ வந்து நம்ம பேருந்து நான் சொல்கிறோம், எல்லாருமே பஸ்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ அது பஸ் அப்படின்னா என்னது? பேருந்து. கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து தமிழில் சொல்கிறதுக்கு பேர் தான் ஐயர் சொல், தமிழ் சொல் அப்படின்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் கிடையாது. ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்னது? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம். அதே மாதிரி தொடர் வண்டி, ரயில் வண்டின்னு சொல்கிறோம், தொடர் வண்டி. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து தமிழில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. அதான் வந்து அருவாமனை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அது வந்து அரிகால் மனை சம்திங் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்லுவோம். புரியுதா? இப்போ நம்ம எதிர்ச்சொல் பார்க்கலாம். எதிர்ச்சொல்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தை. ஈஸியாக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கேட்குறேன் பாருங்கள். நன்மை, இதுக்கு எதிர்ச்சொல் என்னது? ஆப்போசிட். அவ்வளோதான். தீமை, இவ்வளோதான். புரியுதா? சரி, ஓகே. கேண்மை, இந்த வார்த்தைக்கு என்ன எதிர்ச்சொல்? கேண்மைங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்னது? பகை. சூப்பர். இப்போது இந்த வார்த்தையில் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியணும். கேண்மைனா என்ன பொருள்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் அது அந்த பொருளுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கேண்மைனா நட்பு. நிறை நீர நீரவர் கேண்மை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? அந்த கேண்மை அப்படின்னா நட்பு. நட்புங்கிற அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ கேண்மை அப்படின்னா நட்பு. நட்புங்கிறது பொருள் தெரிஞ்சாதான் நட்புக்கு ஆப்போசிட் வந்து பகை அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்து தூற்றும் படி அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுக்கு வந்து எதிர்ச்சொல் சொல்லுங்க. தூற்றும் படி. தூற்றும் படினா என்னது? நம்மளை தப்பாக பேசுறது. நம்மளை வந்து தப்பாக பேசுறது தான் தூற்றும் படி அப்படின்னா. அப்போ அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? போற்றும் படி. நல்ல விஷயமா பேசுறது. தண்டருள், இந்த வார்த்தையுடைய எதிர்ச்சொல் என்ன? தண்டருள்னா அதுக்கு என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. தண்டருள். தண்டருள்னா என்னது? கருணையா? தண்டருள் குளிரான. ஆக்சுவலி தன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தன் அப்படின்ற வார்த்தை 3 சொல்லியின் பக்கத்தில் வந்துட்டாலே அதுக்கு என்ன மீனிங்? குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். தண்டருள்னா குளிர்ந்த கருணை. அப்போ நமக்கு அது ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? வெப்பமான கருணை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அந்த கான்செப்ட் புரியுதா? அடுத்தது மாநிலம், எதிர்ச்சொல் சொல்லுங்க. மாநிலம் எதிர்ச்சொல். மாநிலம்னா என்ன எதிர்ச்சொல்? சிறிய நிலம். ஏன்னா மாநிலம்னா பெரிய நிலம்னு அர்த்தம். மா அப்படின்னும் போது அது பெருசு அப்படிங்கிற பெரியங்கிற ஒரு பொருள் இருக்குது அதுக்கு. அப்போ மாநிலம்னா பெரிய நிலம். அப்போ அதோட மீனிங் என்ன? சிறிய நிலம் அப்படிங்கிறது வரும். உதித்த. உதித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட மறைந்த எதிர்ச்சொல் வந்து மறைந்த. தொன்மைனா? தொன்மைனா என்ன? புதுமை. ஏன்னா தொன்மைனா மீனிங் வந்து பழமை. அப்போ வந்து எதிர்ச்சொல்னா புதுமை. நல்கும், எதிர்ச்சொல் சொல்லுங்க. நல்கும். நல்கும்னா என்ன மீனிங்? தரும் அப்படின்னு வரணும். அப்போ எதிர்ச்சொல்னா தராது. அடுத்தது மடமகள்.
மடமகள்னா என்ன பொருள்? ஃபஸ்ட்டு பொருளுக்கு சொல்லுங்கள், அப்புறம் எதிர்ச்சொல் சொல்லுங்கள். மடமகள்னா என்னது? இளமகள். அப்போ இளமகளோட எதிர்ச்சொல் மூத்த மகள். சூப்பர். முதுமகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முன்றில் எதிர்ச்சொல் சொல்லுங்க. முன்றில் அப்படின்னா என்னது? முன்றில்னா ஃபர்ஸ்ட் பொருள் என்னது? வீட்டோட முன்புறம். அப்போ எதிர்ச்சொல்னா வீட்டோட பின்புறம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பேதம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? பேதம், ஜாதி பேதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஜாதி மத பேதம் அப்படின்னு. அதில் பேதம்னா என்னது? மீனிங் வந்து இல்லை, பேதம்னா மீனிங் ஒற்றுமையாக வரும். ஜாதி பேதம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து ஒற்றுமை அற்று. ஜாதி பேதம் அப்படிங்கும்போது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. புரியுதா? அப்போது அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஒற்றுமைன்னு வரணும். புரியுதா? பேதம் அப்படின்னா ஜாதினா என்னது? ஜாதி பேதம் இதெல்லாம் ஒரே மீனிங், ஜாதி அப்படின்னு வருது. அப்போ அவங்க ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ ஒற்றுமை இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட ஆப்போசிட்னா ஒற்றுமை. பேதத்துடைய ஆப்போசிட் என்னன்னா ஒற்றுமை அப்படின்னு எழுத தெரியணும். இடர் என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல்? இடரோட எதிர்ச்சொல் வந்து இன்பம். சூப்பர். பொருள் வந்து துன்பம், அதோட எதிர்ச்சொல் வந்து இன்பம். மாணவன் எதிர்ச்சொல் சொல்லுங்க. மாணவனுக்கு எதிர்ச்சொல் மாணவி. எல் எதிர்ச்சொல் சொல்லுங்க. எல். நேத்தே நான் சொல்லிட்டேன்னா எல்னா என்னது? எல்னா பொருள் வந்து என்ன சொன்ன நேற்று? எப்போ கேட்டிங்களா என்கிட்ட? எல்னா பொருள் வந்து பகல். அல்லும் எல்லும்னு சொல்லுவாங்க. அல்னா இரவு, எல்னா பகல். அப்போ எல்லோட எதிர்ச்சொல்னா எதிர்ச்சொல் என்ன வரும்? இரவு. சூப்பர். அடுத்தது பேதையார் அப்படின்னா? பேதையார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த பேதையார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்னது? சூப்பர், அறிவுடையார். ஏன்னா பேதையார்னா அறிவிலார் அப்படின்னு அர்த்தம். அதோட எதிர்ச்சொல் அப்படின்னா அறிவுடையார். உழவன் எதிர்ச்சொல்? உழவன் எதிர்ச்சொல் ரெண்டு வார்த்தை இருக்கு, இதில் எதுன்னு சொல்லுங்க. உழவன் அப்படின்னா எதிர்ச்சொல் என்னது? உளவியா உலத்தியா? உலத்தி, அதுதான் கரெக்ட். அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கான எதிர்ச்சொல் என்ன? விண்ணம் அப்படின்னு ஒரு வார்த்தை. விண்ணம்னா மீனிங் சேதம், அவ்வளோதான். சேதமற்ற அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டாகவே அதுதான் ஆன்சர், சேதமற்ற. அடுத்தது கனவு எதிர்ச்சொல்? கனவு எதிர்ச்சொல் சொல்லுங்க. நனவு. கனவுனா நனவு. உம்பர்னா என்ன? உம்பர். உம்பர்னா எதிர்ச்சொல் வந்து கீழே, பொருள் வந்து மேலே, மேலேன்னு வரும். அவள். அவள்னா என்ன பொருள்? பொருள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவள்னா அவள்னா பள்ளம், எதிர்ச்சொல்னா மேடு. ஓகே. சேவல் என்பதன் எதிர்ச்சொல்? பெட்டை, பேடுன்னு சொல்லலாம். அதை
ஆப்ஷன் வச்சா போட்டுருவீங்க. ஐஎன் எதிர்ச்சொல் சொல்லுங்கள். ஐஎன் 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 அப்படின்னா இதுதான் வேர்டு. ஐஎன் அப்படின்னா எதிர்ச்சொல் என்ன சொல்லலாம்னா ஐஐ. ஐஎன்னா ஆண், ஐஐனா பெண் அப்படிங்கிற மாதிரி வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். பராபரம் அப்படின்னா எதிர்ச்சொல் சொல்லுங்க. பராபரம்னா பராபரம் எதிர்ச்சொல். பராபரம்னா மேலான பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது கீழான பொருள். व्यसனம் அப்படின்னா எதிர்ச்சொல் என்னது? व्यसனம்னா எதிர்ச்சொல். சூப்பர். கவலை அப்படிங்கிறது பொருள். அப்போ மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல். மிசை எதிர்ச்சொல் தருக. கீழ். மல்லல் எதிர்ச்சொல் சொல்லுங்க. மல்லல். மல்லல்னா என்ன பொருள்? வளம். மல்லல்னா வளமை. மல்லல்னா வளம். அப்போ வளமற்ற அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில எதிர்ச்சொல் சொல்கிறேன், அதில் தவறானது எது அப்படின்னு சொல்லுங்கள். கரெக்டு தான். வளமை அப்படின்னா ஆப்போசிட் வந்து வறுமை. அதான் வளமற்ற அப்படின்னு சொல்லலாம். வளமைனா பணக்காரங்களாக இருக்கிறது, இல்லைன்னா ஏழையாக இருக்கிறது. 4 ஆப்ஷன் சொல்கிறேன். இதில் எது வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். இரவு பகல், அகலாது போகாது, தன்மை வெம்மை, விருப்பு வெறுப்பு. ரெண்டாவது அகலாது போகாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மீனிங். அகலாதுங்கிறதும் போகாதுங்கிறதும் ஒரே மீனிங். அரும்புதல் எதிர்ச்சொல். ஆப்ஷன் சொல்கிறேன். அரும்புதல் அப்படின்னா மயங்குதல், ஓடுதல், மெலிதல், விரிதல். அரும்புதலுக்கு எதிர்ச்சொல் என்னது? மயங்குதலா, ஓடுதலா, மெலிதலா, விரிதலா? மெலிதல். சூப்பர். 3வது ஆப்ஷன். அடுத்தது எது தவறா பொருந்திருக்குன்னு சொல்லுங்க. என் பொருள் நுண்பொருள், கடை கொட்க இடை கொட்க, ஊறு துன்பம், முகம் நக அகம் நக. 3வது ஆப்ஷன் ஊறு துன்பம். சூப்பர். தன்மை எதிர்ச்சொல் தருக. 3 சொல்லி நகரம். தன்மை எதிர்ச்சொல். வெம்மை. தன்மைனா எதிர்ச்சொல் வெம்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. வந்து ஓரெழுத்தொரு மொழி அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். ஓரெழுத்தொரு மொழியில் ஃபர்ஸ்ட்டு சோ அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் எத்தனை ஓரெழுத்தொரு மொழி இருக்குன்னு அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சோ அப்படின்னா என்னது? சோ அப்படின்னா மதில். இதுக்கு வேறு என்ன சொல்லலாம்? மதில் இல்லாமல் அரண் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லலாம். மதில் சொல்லலாம், அரண் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். புரியுதா? அரண், மதில், நகர், இந்த 3 வார்த்தையுமே இதுக்கு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு ஓரெழுத்தொரு மொழி எத்தனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 42. புரியுதுங்களா? நன்னூலார் சொல்லியிருப்பார். யார்? பவனந்தி முனிவர். அவரால் சொல்லப்பட்டது ஓரெழுத்தொரு மொழி 42. அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 நெடில் எழுத்துக்கள், 2 மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் 2 தான். அந்த குறில் எழுத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா நோ அப்படின்னு ஒரு எழுத்தும், தூ அப்படின்னு ஒரு எழுத்து. இது மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். நோ, தூ.
நொந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஓகேவா? நோ தூ மட்டும்தான் குறில் எழுத்து, மீதி 40மே நெடில் எழுத்து. இது இல்லாமல் இன்னமும் இருக்குது, பட் இது மட்டும்தான் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். புரியுதா? அதுக்கடுத்து வவ் அப்படின்னா என்னது? வவ், வவுங்கிற ஓர் எழுத்தொரு மொழிக்கு என்ன பொருள்? கவர், கைப்பற்றுதல். கவர், கைப்பற்றுதல். அதே மாதிரி ஒலிக்குறிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு பொருளும் இருக்குது. ஒலிக்குறிப்பு, ஓகேவா? ஒலிக்குறிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து வி அப்படின்னா, வி அப்படின்னா செம்மல், பூவுடைய ஒரு நிலை செம்மல். வேறு என்ன சொல்லலாம்? வி அப்படின்னா மலர், பறவை. வி அப்படின்னா மலருடைய ஒரு பகுதியை தான் செம்மல் அப்படின்னு சொல்கிறோம், அதோட ஒரு நிலை. அப்போ அது மலர் அப்படின்னும் சொல்லலாம். வீணா மலர், பறவை, பறவைன்னு சொல்லலாம். கொல் அப்படின்னும் சொல்லலாம், அதாவது இந்த இல்லு வரணும், கொல் அப்படின்னு சொல்லலாம். வி அப்படின்னா மலர், பறவை, கொல், விரும்புதல், இந்த பொருள் எல்லாமே வரும். அதுக்கடுத்து நெடில் நோ அப்படின்னா என்ன வரும்? நெடில் நோ, வறுமை, துன்பம். வறுமை சொல்லலாம், துன்பம் சொல்லலாம். அடுத்தது நோய் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். வறுமை, துன்பம், நோய், இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா எப்படி வேணால் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நே அப்படின்னா, நே அப்படின்னும்போது என்ன வரும் ஆன்சர்? அன்பு, அருள், ரெண்டு பொருள் சொல்லலாம். அன்பு அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம், அருள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். நே அப்படின்னா அடுத்து தூ அப்படின்னா நெடில்ல, தூனா தூய்மை அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பகை அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். தூ அப்படின்னா பகை அல்லது தூய்மை. அதுக்கடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மீ அப்படின்னா மீ அப்படின்னா வான், மேல், உயர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அதாவது மேலே பார்க்குற மாதிரி, மேலே பார்க்குற சம்மந்தப்பட்ட எந்த வார்த்தை வந்தாலும் கரெக்டு. வானம், வான், மேல், உயர்ச்சி, அந்த மாதிரி. பே அப்படின்னா நெடில், பே. பேனா மேகம், பேய் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சம், பேய் வந்தால் அச்சம் வரும்ல நமக்கு, அப்போனா பேனா அச்சம்னு ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் நுரை, பே அப்படின்னா நுரைன்னு ஒரு பொருள் இருக்குது. நை அப்படின்னா, நைனா இழிவு, வருத்தம், துன்பம். புரியுதா? இழிவு, வருத்தம், துன்பம், இது மூணுமே வரும். பே அப்படின்னா தான் என்னது? மேகம். பே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா? எஸ். யா அப்படின்னா, யா அகலம், ஒரு வகை மரம். யா மரப்பட்டை அப்படின்னு படிச்சிருப்போம், குறுந்தொகையில் வரும்னு நினைக்கிறேன். குறுந்தொகை தானே? ஓகே ஓகே. அடுத்து யாவை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யா அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 10 அப்படின்னு ஒரு பொருள். யா அப்படின்னா 10ன்னு ஒரு பொருள் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நான் நடத்தியிருப்பேனே, என்னோடய ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமே. இது சொல்லலையாண்ணா?
சரி சொல்லலைன்னா பரவாயில்ல, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. யானா 10ன்னு ஒரு பொருள் இருக்குது. அது இங்கேயும் இல்லை, இது வந்து நான் பர்சனலாக படிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. யானா 10ன்னு ஒரு பொருள் இருக்குது. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா குரூப் 2A மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும், ரொம்ப டீப்பாக படிச்சிங்கன்னா. இங்கே பாருங்கள், ஐ அப்படிங்கிறதுக்கான பொருள் 4 ஆப்ஷன் தரேன், இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஐ அப்படின்னா இருங்க, ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் படிச்சிருக்கிறது தான் ஆப்ஷனில் இருக்கணும்னு இல்லைல்ல. ஆப்ஷன் ஏ கண், ஆப்ஷன் பி நான், சி அழகு, டி அம்பு. இது 4ல் எது ஆன்சர்? ஐ அப்படின்னா கண், நான், அழகு, அம்பு. அழகு, சூப்பர். ஓ அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் உயர்ச்சி, தூய்மை, மகிழ்ச்சி, கொள்கலம். ஓ அப்படின்னா உயர்ச்சி, தூய்மை, மகிழ்ச்சி, கொள்கலம். நானாக இருந்தாலும் இதுதான் கொள்கலன் தான் சூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் மகிழ்ச்சி. இதுக்கான ஆன்சர் மகிழ்ச்சி. ஸோ இது நம்ம படித்தாதான் எழுத முடியும். அடுத்த கேள்வி கேட்குறேன், அது நோட் பண்ணிக்கோங்க. ஓனா மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்குது, நெடில் ஓ. தீ அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? தீ. இப்போது இந்த கேள்வியில் தீங்கிறதுக்கு பொருந்தாதது எதுன்னு தேர்ந்தெடுங்க, ஓகேவா? தீ அப்படிங்கிற ஓரெழுத்தொரு மொழிக்கு 4 ஆப்ஷனில் எது பொருந்தலை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அறிவு, இனிமை, தீமை, வலிமை. இது 4த்தில் எது பொருந்தாது? அறிவு, இனிமை, தீமை, வலிமை. தீனா வலிமை, பொருந்தாதது வந்து வலிமை. அறிவு, இனிமை, தீமை இது எல்லாமே ஆன்சர் தான் அப்படிங்கிறாங்க. வலிமை தான் வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தடவை மட்டும் நம்ம தெரியாததை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, இது அவ்வளோதான், போதும். நமக்கு மேக்ஸிமம் வந்து வித்தியாசமான வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது எப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக பொருந்தாதது எதுன்னு கேட்டுருவாங்க, புரியுதா? ஒரு 4 ஆப்ஷன்லேயுமே 4 ஆன்சர் இருக்கும். அதில் ஒன்று மட்டும் வேற ஒரு பொருளை குறிக்கும், மீதி 3மே ஒரே பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஒரு ஆப்ஷன் மட்டும் வேற ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நாலு வார்த்தை கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இதெல்லாம் படித்தா மட்டும்தான் கரெக்டாக போட முடியும். பாருங்கள், முகில், எழிலி, பரிதி, மஞ்சு. இந்த 4ல் எது வித்தியாசமாக இருக்குது? 3வது கரெக்டா? ஏன்னா முகில், எழிலி, மஞ்சு இது 3மே மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். பரிதி அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? பரிதி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ அப்போது இது வந்து நம்மளால் படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக மேபி வச்சுருப்பேனா இருக்கும், பட் இதை வந்து இப்படி வைக்காமல் கஷ்டமாக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது பாருங்கள், 4 ஆப்ஷன் சொல்கிறேன். ஓலை, ஓலை, மலை, பிலம், முளை. பொருந்தாதது எது? ஓலை, மலை, பிலம், முளை. அப்போ ஓலை தான் பொருந்தாது. மீதி 3மே வந்து மலை பற்றி பேசக்கூடிய வார்த்தை. மீ, மிசை, நடு. இது 3த்தில் எது பொருந்தாது? மீ, மிசை, நடு. ஏன்னா மீங்கிறதும் மிசைனாலும் மேலே அப்படிங்கிற ஒரே பொருளை தான் குறிக்குது. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, கஞ்சம். கஞ்சம் தான் வந்து பொருந்தாதது. ஞாயிறு, பகலவன், கொற்றவன், ஆதவன். கொற்றவன் அரசனை குறிக்கக்கூடியது கொற்றவன். ஓவியம், படாம், ஓவியம், படாம், ஓவம், வித்தகர். சொல்லுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருந்தாதது எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கான தவறான பொருள் கண்டுபிடிக்கணும். சொல்லுதல் புரியுதா? ஏ வந்து செப்புதல், இயம்பல், துய்த்தல், விளம்புதல். இதுக்கு என்ன ஆன்சர்? செப்புதல், இயம்பல், துய்த்தல், விளம்புதல். துய்த்தல் தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர். சொல்லுதலுக்கு மீனிங் இல்லாத ஒரு வார்த்தைனா அது துய்த்தல். ஓகே, அடுத்தது பண் அப்படிங்கிற சொல்லுக்கு கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. பண் என்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு ஒரு கேள்வி. இசை, பாடல், ஓசை, பனி. 4வது ஆப்ஷன். அடுத்தது விளிம்பு, கரை, எல்லை. விளிம்பு, கரை, எல்லை, வழி. வழி அப்படிங்கிறது தான் தவறானது. இலை, தாள், தோகை, குருத்து. இலை, தாள், தோகை, குருத்து. ஓகே. நாற்று, கன்று, குருத்து, முரம்பு. நாற்று, கன்று, குருத்து, முரம்பு. 4வதேவா? ஓகே. முதிரை, தேங்காய், கொட்டை. இதெல்லாம் என்ன வகை? மணி வகை, பிஞ்சி வகை, குலை வகை, பழித்தோல் வகை. சாரி, பழத்தோல் வகை. பழத்தோல் வகை. மணி வகை, பிஞ்சி வகை, மணி. அடுத்தது சுள்ளி, விறகு, வெங்கலி, தோகை. இதில் என்னது தப்பு? சுள்ளி, விறகு, வெங்கலி, தோகை. சண்டு, சருகு. சண்டு, சருகு. ஓகே, அது வேண்டாம்.
முத்து விதை தோடு கடலை, இதில் பொருந்தாதது முத்து விதை தோடு கடலை. முத்து முத்து விதை தோடு கடலை, இதில் எது பொருந்தாது? தோடு. இது வந்து மணி வகை, 10th புக்கில் வரும் இல்லையா, அந்த சாப்டர். நாலு வார்த்தை கொடுக்குறேன், இதில் பொருந்தாதது எதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். கான் வல்லை, கான்னா 2 சுழியின், ஓகேவா? கான் வல்லை நச்சரவம் அரண். ஓகே, கான் வல்லை நச்சரவம் அரண் அப்படின்னா நச்சரவம் அப்படிங்கிறது தான் தவறான சொல். ஓகே, அடுத்தது பொருந்தாத சொல்லை வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஓகேவா? பொருந்தாத சொல் இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். பொருந்தாத சொல் அப்படிங்கிறது எதை வச்சு வேணால் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து குற்றியல் உகர சொற்கள் வந்து ஒரு 3 கொடுத்துட்டு குற்றியல் லிகரம் 1 கொடுத்துடலாம். அதே மாதிரி குற்றியல் உகரத்துலேயே ஒரு 3 வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரத்தில் கொடுத்துட்டு 1 உயிர் தொடரில் கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாதுன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து ஒரு 3 வந்து குற்றியல் உகரத்துலேயும் 1 வந்து முற்றியல் உகரத்துலேயும் கொடுக்கலாம். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கேட்கலாம். நம்ம தான் அது என்ன விஷயத்தில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் நாளையும். புரியுதா? அதே மாதிரி ஓரெழுத்தொரு மொழியில் வந்து ஒரு வார்த்தையோட 3 பொருளும் சேமாக இருக்கும், ஒரு பொருள் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி என்ன வேணால் கேட்கலாம். இன எழுத்துக்கள் யூஸ் பண்ணது புரியுதா? இன எழுத்துக்கள்னால் இப்போ வந்து வல்லின எழுத்துக்கள் 6க்கும் மெல்லின எழுத்து 6 இன எழுத்துன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு வார்த்தையை உள்ளே வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி பொருந்தாததை கண்டுபிடிக்கிறது வந்து இன எழுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரத்தை பயன்படுத்தியிருக்கலாம், முற்றியல் உகரம் பயன்படுத்தியிருக்கலாம். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அப்போ இந்த கான்செப்டில் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்தாலே அவன் கண்டிப்பாக இப்படி தான் கேட்குறான் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வந்துடணும். ஒன்று குற்றியல் உகரம், முற்றியல் உகரம், அப்படி இல்லாத பட்சத்தில் இன எழுத்து. இந்த 3 தாண்டி வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. அடுத்தது எங்கே போவாங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியருடைய 3 நூலை கொடுத்துருப்பாங்க. ஒரு நூல் மட்டும் வேற ஒரு ஆசிரியரோட நூலை கொடுத்துருப்பாங்க. இப்போ பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னா 3மே ஒரு ஆசிரியரோட தான் இருக்கலாம், 1 மட்டும் வேற ஒரு ஆசிரியரோட தான் இருக்கும். அப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் வந்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா 3 இலக்கிய நூல்களை கொடுத்துட்டு 1 மட்டும் இலக்கண நூல் கொடுக்கலாம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆசிரியர்களுடைய பட்ட பெயர்களை வந்து வச்சு கேட்க முடியும். அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்ட பெயர்களை வச்சு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம், மோகனூர் ஆரர் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் மட்டும் வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கவிஞாயிரு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது இவர் இல்லைன்றதை செலக்ட் பண்ண தெரியணும். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, அதுக்கடுத்து நீர்துயில் நீக்க பாடி வந்த நிலா, ரசிகமணி, இப்படி கொடுத்தாங்கன்னா அது யார் இல்லை, இவருக்கு சம்மந்தம் இல்லாது எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், உலக பொதுமறை, இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்தா உலக பொதுமறை தான் தப்புங்கிறத சூஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி வித்தியாசமாக கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன கேட்கலாம், எழுத்து சொல் பொருள் முப்புள்ளி இப்படின்னு கேட்கலாம். எழுத்து சொல் பொருள் முப்புள்ளி, இதில் எது பொருந்தாதது அப்படின்னா முப்புள்ளி. ஏன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பனிங்கிறது இலக்கணத்துடைய வகைகள். இது ஒன்று மட்டும் சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, அடுத்து வந்து தமிழ் மொழி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. அப்போ தமிழ் மொழிங்கிறது இதுக்கு பொருந்தாதது, அந்த மாதிரி கேட்கலாம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, படை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எது பொருந்தாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, அதுக்கப்புறம் இலக்கண போலி இப்படி கொடுக்குறாங்கன்னா இலக்கண போலிங்கிறது இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்க. இந்த மாதிரி
எதெல்லாம் வகைகள் இருக்கோ அந்த வகைகளை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வகைகளை உள்ளே கொண்டு வந்துட்டு அதில் பொருந்தாத எதுங்கிறத நம்மளை கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். புரியுதா? அப்போ நம்ம அந்த வகைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இந்த மாதிரி சாப்டருக்கு. மாங்கனி, கொய்யாக்கனி, சேரமான் காதலி, இயேசு காவியம். சொல்லுங்கள் ஆன்சர் எல்லாரும். மாங்கனி, கொய்யாக்கனி, சேரமான் காதலி, இயேசு காவியம். இதில் எது ராங்கு? கொய்யாக்கனி தான். கொய்யாக்கனி ரெண்டாவது ஆப்ஷன். கொய்யாக்கனி யாரோடது? பாவலர் பெருஞ்சித்திரனார். மறுபயணம், நெருஞ்சி, நிலவுப்பூ, தீபாவளி பகல். என்னது 3? நிலவுப்பூ. நிலவுப்பூ யாரோடது? சிற்பி பாலசுப்ரமணியத்தோட தான் நிலவுப்பூங்கிறது. ஸோ அது மட்டும் மாறி இருக்கும், அந்த மாதிரி கேட்கலாம். பாரதி, பள்ளி, காலை, மற்று. இதில் பொருந்தாதது ஓகே. ரிமைனிங் வந்து மீனாட்சி, ரா மீனாட்சி. ஸோ இப்படியும் கேட்கலாம். அதனால ஸ்கூல் புக்கை நம்ம படித்து தான் ஆகணும். நூலாசிரியரை கூட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம்ல. ஸோ புத்தகத்தில் லைன் பை லைனாக நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. செம்மை, நன்மை, அன்பு, காற்று. பொருந்தாதது ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே பண்பு பெயர். காற்றுங்கிறது ஒரு இடுகுறி பெயர். கவியோகி, சுத்தானந்த பாரதியார். ஓகே, புரியுதா? எப்படிலாம் கேட்கலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சா உங்களுக்கு? ஸோ இந்த சாப்டர்லேருந்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் எந்த இடத்துல எதை படித்தாலும் தெளிவாக படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். 4 ஆப்ஷனில் அவன் எதை வேணாலும் கொண்டு வருவான். பொருந்தாததை தேர்ந்தெடு, பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு. ஏன்னா அப்படின்னு ஒரு சாப்டரே வச்சுருக்கான் அவன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவன் எப்படி வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. வேறு என்ன அப்படின்னா இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நாளைக்கு மீதி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அடுத்தடுத்து இருக்கிற டாபிக்ஸை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரியுதா? அடுத்தடுத்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரெகுலராக. கிளியரா? இன்றைக்கி வந்து போதுமானது என்ன கேட்டால் நம்ம தமிழை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தானே? அப்படி போய்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4-5 நாளில் நம்ம தமிழை முடிச்சிருவோம். இந்த ஸ்பீடுக்கு போனோன்னா நெக்ஸ்ட் வீக்கில் தமிழை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸ்க்கு நிறைய சொல்லித்தரேன் உங்களுக்கு. ட்ரிக்கிலேருந்து எல்லாமே சொல்லித்தரேன். டிப்ஸு, ட்ரிக்ஸு, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்துடுறேன். 25 கொஷின் நீங்கள் போட்டே ஆகணுங்கிற மாதிரி உங்களை ரெடி பண்ணிடுறேன். இப்போ தமிழ் வந்து இன்னும் அப்படியே அடுத்த 2வது சாப்டர் முடித்தோன்னா 3-4 அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சாப்டருக்கு வந்து நம்ம 3 நாள் எடுத்துக்கலாம். 3 நாளில் முடிச்சிடலாம் மேக்ஸிமம். கிளியரா? ஓகே, அப்போ மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த சாப்டர் வந்து எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிச்சுட்டு வாங்க. இல்லைனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கலாம். கஷ்டமான சொல் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த சொல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து மற்ற எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ரெடி ஆகிடுவீங்க. புரியுதா? ஓகே, நாளைக்கு வந்து இலக்கண குறிப்புலேருந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த டாபிக் வந்து இலக்கண குறிப்புன்னு ஆரம்பிக்கும். அதுலேருந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளியராக எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா?
அது இலக்கண குறிப்புங்கிறது என்னென்னா இதுலேயே இந்த சாப்டருக்குள்ளேயே இலக்கண குறிப்பு வந்து கேட்கலாம். இப்போ நீங்கள் இலக்கண குறிப்பு 6th to 12th எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னாலே இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதா? பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. ஆன்சருக்கு சென்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி குரூப்பில்.